ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரம்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரம்லிஸ் கிச்சனில் ரொம்பவே வித்தியாசமான ஒரு வடை தான் பார்க்க போகிறோம். அரிசி மாவு வச்சு மெது வடை எப்படி வீட்லேயே சுலபமாக பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். டீ டைமுக்கு இது ரொம்ப ஏற்ற ஸ்நாக். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி புது வீடியோக்குள்ளே மொபைல் தேடி வந்து சேரும். வாங்க இந்த வடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 கப் அரிசி மாவு, 1/2 கப் தயிர், 1/2 ஸ்பூன் உப்பு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் ஆகிறதுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும். இதுக்கு தண்ணி இவ்வளோதான் அப்படின்னா அளவு கிடையாது. தோசை மாவு பதத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கணும். இது இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கணும். ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம கலந்து வச்சிருக்கிற அரிசி மாவை இதோட சேர்த்துக்கலாம். எண்ணெயில் சேர்ந்து நல்லா வேகணும். அதுக்காக தான் நான் தண்ணியாக கலந்துக்க சொன்னேன். இதே திக்காக நம்ம கலந்தோம்னா மாவு சரியாக வேகாது. இப்போ நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் மாவு நல்லா வேகும். மாவு பாருங்கள் நல்லா வெந்து வந்துருச்சு. இது வேகிறனால நல்லா சாஃப்ட் ஆகும். அதுக்காக தான் நம்ம வேக வைக்கிறோம். இந்த பதத்துக்கு வந்துடணும். இப்போ நம்ம ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அதோட நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 1, கொத்தமல்லி தழை, மிளகு இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சம் தொட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மாவு எடுத்து இந்த மாதிரி வடை பதத்துக்கு நம்ம தட்டிக்கணும். தண்ணி தொட்டே நடுவில் ஓட்டை போட்டுக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம தட்டி வச்சிருக்கிற மாவை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. சப்போஸ் எண்ணெய் சரியாக காயல அப்படின்னா மாவு சரியாக உள்ளே வேகாது. அது மட்டும் இல்லாமல் எண்ணெய் நிறைய இழுத்துரும். கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இது வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் அரிசி மாவு சேர்த்துருக்கோம். நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் திருப்பி போட்டுக்கோங்க. 2 சைடும் நல்லா வெந்து வரணும். கலர் பாருங்கள், இந்த அளவுக்கு வர வரைக்கும் நல்லா வேக விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இது அதிகமாக எண்ணெய் இழுக்காது. நம்மளுடைய சூப்பரான வடை ரெடி ஆயிருச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு அப்படியே மெதுவடை மாதிரியே இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டாக இருந்தது. இது உள்ள எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்க. இந்த வடையை செய்யறதுக்கு 10 நிமிஷம் தான் ஆகும். காஃபி போடுற டைமுக்குள்ளே வடை செஞ்சு முடிச்சிடலாம். இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மழை நேரத்துக்கு ஏற்ற இந்த ஸ்நாக்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்மளுடைய ரம்லிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.